போன ஹேர் கேர்ல நான் வந்து அந்த ஷைனிங் பத்தி சொல்லியிருந்தேன். இந்த கலர் பத்தியும் கேட்பாங்க. எப்பயுமே எனக்கு கலரிங் கம்பெனி நான் எங்கேயாவது செமினார்ஸ் போறேன் இல்லை எங்கேயாவது போனா இது என்ன நம்பர் மேடம், என்ன நம்பர் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் ரொம்ப போல்டா சொல்லுவேன், நான் மருதாணி போட்டுதான் இந்த கலர் வருதுன்னு. யாருமே வந்து நம்பவே மாட்டாங்க, பிலீவ் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி மருதாணி போட்டு எப்படி வந்துச்சு? அதே மாதிரி டோட்டல் இப்போ ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாருமே, அதாவது ஹேர் டெக்னீஷியன்ஸ் என்ன சொல்ல போனா ஹேர் டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்க தே வில் ஹேட் த ஹென்னா. அந்த ஹென்னா போடுறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா இந்த ஹேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹென்னா அப்ளை பண்ணிட்டோம்னா அது பிளாக் ஆயிடும், டோட்டலா கியூட்டிகுலா பிளாக் பண்ணிடும். ஸோ நீங்க ஏதாவது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் கேரட்டினோ, ஒரு ஸ்மூதனிங்கோ, ஒரு பெர்மிங்கோ, இல்ல ஹேர் கலர்லாம் பண்ணணும்னு நினைச்சா பண்ணவே முடியாது, பிளாக் பண்ணிடும் கியூட்டிகல்ஸ் எல்லாம். அதனால ஹேர் டெக்னீஷியன்ஸ் யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஹென்னா. யார் ஹென்னா போட்டுக்கலாம் அப்படின்னா, இல்ல நான் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போகவே மாட்டேன், நான் எப்பயுமே நான் வந்து எனக்கு வந்து நேச்சுரல் வே தான் வேணும், எனக்கு பெர்மிங் வேணாம், ஸ்மூத்னிங் வேணாம், ஹேர் கலர் பண்ணவே மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம், பெரிய பெரிய வரப்பிரசாதம். பிகாஸ் வந்து அவ்வளோ அழகா இந்த ஹென்னா வந்து கலர் பிடிக்கும். மெயினா என்னன்னா பர்டிகுலரா எல்லா ஹேரையும் கிரே ஹேரா மாத்தவே மாத்தாது. ஒரு ஹேரும் ரொம்ப அழகா ஸ்டைலிஷா இருக்குமே தவிர கிரே ஹேரா மாத்தவே மாத்தாது. ஆனா இது எப்படி போடணும் அப்படின்னா,